ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கு பீகாருடைய வாக்காளர்கள் குளறுபடி கேஸு. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் தேர்தல் ஆணையம் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 70 லட்சம் வாக்காளர்கள் பேரை நாங்கள் சொல்ல முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லி. தேர்தல் ஆணையம் இந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு தனி அட்டானமஸ் தனி அதிகாரத்துவம் கொண்டது தேர்தல் ஆணையம்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணியிருக்கார், பேரணி போயிருக்கார். மிகப்பெரிய ஒரு பேரணி, டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு பேரணி போயிருக்காரு. ஸோ இதான் இன்றைக்கி இந்தியாவில் டாப் நியூஸாக போயிட்டு இருக்குது. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பீகாரி இன்னொரு மாநிலத்தையும் ஓட்டு போட்டிருக்கான், பீகார்லேயும் ஓட்டு போட்டிருக்காங்க, 2 வாக்காளர் உரிமை பெற்றிருக்காங்க, பீகாரோட துணை முதல்வரும் பேருந்தில் அடங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. அப்போனா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பீகாரில் எப்போல்லாம் எலெக்ஷன் அங்கே ஓட்டு போட்டுட்டு, பீகார் இல்லாத ஸ்டேட்டில் எப்போ எலெக்ஷன் அங்கேயும் ஓட்டு போட்டிருக்காங்களான்ற அந்த ஒரு கேள்வி எழுதிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் 6 லட்சம் வாக்காளர்கள் பீகாரிகள் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் அரசியல் தலையெழுத்தே மாற்றவங்க. 6 லட்சம்ன்றது சும்மா சுகாதாரமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20-30 லட்சம் வரை பீகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தமிழர்களே, நம்ம அதிகாரம் பறிபோக போது. ரங்கராஜ் பாண்டே போன்ற சில பத்திரிகையாளராக இருந்த ஒரு சிலர் தமிழர்களாட்டே ஆள துடிக்கலாம். அவர்கள் மொழியான தமிழ் மொழி, அவர்கள் மொழியான இந்தி தான் இந்தியாவின் தமிழ்நாட்டின் ஆட்சி மொழி, தமிழர்கள் இந்தியை தான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமே கிடையாது. ஸோ எதனால் ரங்கராஜ் பாண்டே சம்மந்தமே இல்லாமல் இழுக்கிறேன். இப்போ ரங்கராஜ் பாண்டே ஐயாவுடைய ஒரு டிவி சேனல் ஒன்று வச்சுருக்காரு. அதில் இதை பற்றி நியூஸே போடல. பீகார் வாக்காளர்களை பற்றி எந்த நியூஸுமே போடல. ஏன்னா மண்ணின் மைந்தராச்சே, பீகாரின் மண்ணின் மைந்தராச்சே, வாழ்றது பொழைக்க வழி இல்லாமல் தமிழ்நாடாச்சே. ஸோ அதனால் அவர் மேலே சில விமர்சனங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ தமிழர்களே, நம் மொழி நம் கலாச்சாரம் வேறன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெற முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.